ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி மிஸ்டேக் இல்லாமல் அடிக்கிறது, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? தமிழில் நீங்கள் மார்ஜின் எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 10லேருந்து 65 டிகிரி செட் பண்ணுவீங்க. சரியா? மார்ஜின் எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 10லேருந்து 65 டிகிரி செட் பண்ணுவீங்க. நம்ம லைன் ஸ்பேஸ் எத்தனை வேணும் அப்படின்னா 2 லைன் ஸ்பேஸில் வச்சு அடிப்பீங்க. இது ரெண்டும் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்பீடில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 10லேருந்து 65 டிகிரி செட் பண்ணிக்கணும், 2 லைன் ஸ்பேஸ் வச்சு அடிக்கணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 லைன் ஸ்பேஸ்னு இவ்வளோ தான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் ஸ்பீட் அடிக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வருதா? ஃபஸ்ட்டு பேசிக்கலாக சொல்லிடுறேன். இப்போ சிறப்பாகன்னு வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த லைன்லேயே அடிக்க பாருங்கள். இல்லை நமக்கு பெல் அடிச்சிருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுறீங்க, அடுத்த லைனுக்கு போயிருங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இங்கே நீங்கள் பிரித்து அடிக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிறப்பாகன்றத இருக்கிறத ஒரே லைனில் சேர்த்து அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தனித்தனியாக பிரித்து நமக்கு வரக்கூடாது. ஒரே லைனில் சேர்த்து அடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது, ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் செமிகோலன் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்துச்சுன்னா 2 ஸ்பேஸ் விடணும். உங்களுக்கு அதே தெரியும். ஃபுல் ஸ்டாப், செமிகோலன், அதுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், கொஷின் மார்க், இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் விடணும்? 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 விஷயம் ஃபஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 10லேருந்து 65 டிகிரி அடிக்கணும். ரெண்டாவது 2 லைன் இருக்கா அப்படின்னு சொல்லி மிஷினில் செக் பண்ணிக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, புள்ளி, எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், கொஷின் மார்க், இது 3க்கு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் 2 ஸ்பேஸ் விடணும். இது 3 தான் பேசிக்கு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாலாம் இங்கெல்லாம் வருது, கரெக்டாக கமா போட்டு அடிங்க. இந்த மாதிரி ஷிஃப்ட்டு போட்டு அடிக்கிறீங்களே, ஷிஃப்ட்டு போட்டு லைட்டாக ஷிஃப்ட்டு நல்லா அழுத்தி பூச்சி அடிங்க. பொறுமையாக அடித்தாலும் பரவாயில்ல. இந்த மேலே தூக்கிட்டு போச்சுன்னா இதுக்கும் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த கூலாம் மேலே தூக்கிட்டு இருக்கு. அடுத்தது நமக்கு ஒரு லெட்டர் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் டிகிரி எடுத்துகிட்டு அந்த ஒரு லெட்டர் அடிச்சுட்டு திருப்பி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஆகியவற்றில் இருந்து அப்படின்றது 2 அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அது பக்கத்துலேயே அடிக்கணும். கூட்டிகிட்டு இங்கே அடிக்கக்கூடாது 2ன்றதை. அது பக்கத்துலேயே முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அடிச்சுட்டே இருங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கூலாக பாருங்கள் தூக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு லெட்டர் கம்ப்ளீட் அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆக முடியல அப்படின்னா உடனே அடுத்த லைனில் போய் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி இங்கே பாதி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் மிஸ்டேக் வரும். அது நமக்கு கவுண்டிங்கில் போயிடும். அப்போ நமக்கு மிஸ்டேக்ஸ் அதிகமாக வர மாதிரி காட்டும். சரியா? நமக்கு அதிகமாக தமிழில் என்ன வரும், இந்த ஷிஃப்ட்டு போட்டு அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துடும். அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக ஷிஃப்ட்டு பிடிச்சி அழுத்தணும். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக அடித்தாலும் பரவாயில்ல. ஏன்னா தமிழில் அதிகமாக அடிக்கிறதே நமக்கு ஷிஃப்ட்டு போட்டு தான் அதிகமாக அடிப்போம். அதுதான் நமக்கு கஷ்டமே. அதனால் பொறுமையாக ஷிஃப்ட்டை பிடிச்சி அழுத்தி என்ன பண்ணுறீங்க, அந்த ஒவ்வொரு டைமும் ஷிஃப்ட்டு பிடிச்சி அழுத்தி போடுறதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கரெக்டாக ஷிஃப்ட்டு பிடிச்சி கேப்ஸில் வரது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அடிக்கணும். நம்ம 2 லைன் ஸ்பேஸில் அடிப்போம், 10லேருந்து 65 டிகிரி அடிப்போம். இது ரெண்டுமே தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது கீபோர்டை நீங்கள் எக்காரந்து கொண்டு பார்க்காதீங்க. கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மறந்து போயிடும். அதனால் கீபோர்டு பார்க்கவே கூடாது. ஒன்லி நீங்கள் என்ன மட்டும் பார்க்கணும், புக்கை மட்டும்தான் பார்த்து அடிக்கணும். புக்கை மட்டும்தான் பார்த்து அடிக்கணும். 3வது விஷயம், ஓகேவா? ஷிஃப்ட்டை லூஸாக பிடிச்சி அடிக்கிறதுனால தான் என்ன வருது, உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருது. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஷிஃப்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா அழுத்தி பிடிச்சி அடிக்கணும். சரியா? ஒன்று, நீங்கள் மிஷினில் எவ்வளோ செட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். 2 லைன் ஸ்பேஸ் அடுத்தது வச்சுருக்கீங்களான்னு பார்க்கணும். அடுத்து இந்த 3வது விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, ஃபுல் ஸ்டாப், அதுக்கப்புறம் என்னது, கமாக்கு வராது. பாருங்கள், ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், கொஷின் மார்க், இது 3க்கும் 2 லைன் 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும். அடுத்தது கீபோர்டில் பார்க்கக்கூடாது, புக்கை பார்த்து மட்டும்தான் அடிக்கணும். அதுவும் நீங்கள் அடிக்கும் போது என்ன பண்ணணும், சொல்லிக்கிட்டே அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மிஸ்டேக் குறையும். ஷிஃப்ட்டை லூஸாக பிடிச்சி அடிக்கணும். லூஸாக பிடிச்சி அடிக்கக்கூடாது. சரியா? ஷிஃப்ட்டை நல்லா பிடிச்சிட்டு அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது தூக்கிட்டு வராது. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஒரு 3 ஸ்பீடு அடித்த ஸ்பீடே திருப்பி அடிங்க. அதில் எவ்வளோ மிஸ்டேக் வருதுன்னு பாருங்கள். டெய்லி ஒரு 3 ஸ்பீட் தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 நாள் இருக்குது. எப்போ சொல்லியிருக்காங்க எக்ஸாமு? ஆகஸ்ட் லாஸ்ட்லேயும் அதுக்கப்புறம் செப்டம்பர் 1 உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பக்கத்தில் வர பயமாக தான் இருக்கும், உங்களால் அடிக்க முடியாது. அதனால் இப்போ இருக்க டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.